ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி சூப்பரான தர்பூசணி பழத்தை வச்சு நான் கேக் பண்ண போகிறேன். அதுக்கு 1½ கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட மைதா மாவு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு அதே கப்புக்கு 2 கப் அளவு தர்பூசணி பழத்தை விதைகள்லாம் நீக்கிட்டு வெறும் பழத்தை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். அதே கப்புக்கு 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம ஜூஸ் எடுக்கல, அப்படியே தான் அந்த சாறை சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கேக் டின்னில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவை மேலே தூவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு அதை நல்லா அடிச்சுக்கலாம் பாருங்கள். நல்லா பொங்க பொங்க அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கரண்டியில் அப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சூப்பராக நல்லா பொங்க இருக்கும். அப்படி இருந்தால் தான் கேக் நல்லா ஊதி கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அந்த கப்புக்கே ஒரே கப்புக்கு சுகர் எடுத்துருக்கேன். அதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அதையும் இந்த முட்டை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ எல்லா அளவையும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டை கலவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதையும் கொடுத்துட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜூஸையும் இது கூட ஊற்றிடலாம் பாருங்கள். தர்பூசணி பழ ஜூஸு வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்கலாம், வடிகட்டலாம் வேண்டாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் வேணுன்னா எசன்ஸ் ஏதாவது கூட சேர்த்துக்கோங்க, பிங்க் கலர் கூட. நான் எதுவுமே சேர்க்கல, தர்பூசணி பழம் மட்டும்தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ கேக் டின்னில் ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றிட்டு நான் இதெல்லாம் ரெடி பண்ண முன்னாலேயே அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டியை வச்சு அதில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா இதை தட்டி கொடுத்துட்டு முட்டைகள் எதுவும் இருந்தால் உடச்சி விட்ற மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க, டேப் பண்ணிக்கோங்க நல்லா. இதுக்கு மேலே உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், அந்த மண் சட்டிக்கு நடுவில் வச்சுக்கிறேன். இது குக்கரில் வைக்கிறது தான் நல்லது நமக்கு. ஏன்னா இந்த மண் பாத்திரத்துலலாம் வைக்கிறது, நம்ம மூடி வைக்கிற பாத்திரம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா கருப்பாயிடுச்சு எனக்கு. அதனால தான் மூடி அந்த மாதிரி குக்கரை வச்சு மூடிக்கோங்க. மல்லாக்கா வச்சு மூடினீங்கன்னா கேக்கு நல்லா உப்பி வராது. அதனால தான் இந்த மாதிரி மூடிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இது வேகிறதுக்கு 45லேருந்து 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக வெந்து வந்துச்சு. கத்தி வச்சு குத்தி பார்த்தேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் அதுவே தானாக சுற்றி விட்டுரும். லேசாக கத்தி வச்சு மட்டும் எடுத்து விட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு திருப்பிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கேக் ரெடி. ஆனால் இன்னும் லைட்டாக சூடு இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகணும். எப்படி கேக் ஒரு 1 மணி நேரம் ஆறுனா தான் நம்ம கட் பண்ணி எடுக்க நல்லா கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள். இல்லைனா கேக் உதிரி உதிரியாக கிடச்சிரும். அதனால தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுங்க. சூப்பரான பாஞ்சியான கேக் நம்ம கிடச்சி நல்ல தர்பூசணி பழம் வாசனையாக இருக்குது. மீதி இருக்க கேக் இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி வச்சேன், அதுவும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். கிளாஸ் தான் கருப்பாயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே பை, தேங்க்யூ.